1 கொரிந்தியர் 11:17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சொல்கிறான். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. கூடி வருதல், சபை கூடி வருதலில் நன்மைகள் உண்டு, சந்தேகமே இல்லை. எல்லாரும் அதுக்கு தானே போகிறோம். ஏன் சபைக்கு போகிறீங்கன்னு கேட்டால், ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். அங்கே போனால் ஜெபிக்கிறதுக்கு நல்லா ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இருந்தால் ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. அதனால் நான் சபை கூடுதலுக்கு போகிறேன். அங்கே போனால் என்னால் ஆவியில் நிரம்ப முடியுது. அங்கே ஒரு மற்றவங்களாம் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க நல்லா இருக்குது. அங்கே கொடுக்கப்படுகிற போதனை, நான் வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்வதை விட அங்கே போனால், சபை கூடுதலுக்கு போனால் போதனையில் அதிகமாக சுலபமாக கற்றுக்கொள்கிறேன். அங்கே இருக்கிற சாட்சிகளை கேட்கும்போது எனக்கு ஒரு விசுவாசம் பலப்படுது. இப்படி பல நன்மைகளை சொல்ல முடியும். மற்றவர்களை, தேவ பிள்ளைகளோடு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது, ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது, ஒரு நட்பு கிடைக்கிறது. இப்படி பல, எனக்கு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அற்புதம் நடந்துச்சின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு சபை கூடுதலுக்கு போய் வியாதி சுகமாச்சுன்னுவாங்க. சில சபைகளில் சிலர் சொல்லலாம், நான் சபை கூடுதலில் போய் அங்கே தீர்க்க தரிசனம் வந்தது, வெளிப்படுத்தல் வந்தது, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்வார்கள். எவ்வளவோ நன்மைகள் சபை கூடுதலில் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிற நன்மை எபிரேயர் 10:24-25 இருக்கிறது. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை விட்டு விடாமல். சபை கூடுதலுக்கு போகிறதுனுடைய முக்கியமான 2 நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. மற்றவர்களை கவனித்து ஏவுதலை பெறுவதற்காக 2 விதமான ஏவுதல். அன்பாக இருக்கணுன்ற ஏவுதல். நம்மை விட அன்பானவர்கள் சபைக்கு வருவார்கள். எல்லாரிடத்திலும் அந்த அடிப்படை பாசம் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா, சிலருடைய அன்பு ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருக்கும். ரொம்ப கூட பிறந்தவங்க, இரத்த சம்பந்தமான உறவு, தன்னை நேசிக்கிறவங்க, சின்ன வயசுலேருந்து நட்போடு பழகிறவங்க, இப்படி தன்னை நேசிக்கிறவங்கன்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பலருடைய அன்பு இருக்கும். ஆனால் சபையில் அன்பான மக்கள், அதிக அன்பு காட்டுகிற மக்கள் நிச்சயமாக எல்லா சபைக்கும் யாராவது ஒருத்தராவது வருவாங்க. அவங்க அன்பை அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. அன்பாக பேசுறதுன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது அன்பு இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அன்பாக பேசுவாங்க. சிலர் பேசுகிறதே அன்பாக பேசுவாங்க. அதை சிலர் நடிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறவர்களும் உண்டு. நடித்தா பல நாட்கள் நடிக்க முடியாது. சில நாட்கள், சில நேரங்கள் நடிக்கலாம். பல நாட்கள், பல நேரங்கள் நடிக்க முடியாது. இப்போ சபை கூடுதலுக்கு வருகிறவர்கள் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய உடல் மொழி, அவருடைய முகபாவனை, அவங்க பேச்சு, அந்த அன்பு, நம்மை விட அன்பானவர்களை, அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவங்க அன்பில் நான் ரொம்ப தொடப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனா, ஒரு ஆவிக்குரிய சகோதரனா என் மேலே சிலர் காட்டுகிற அன்பு எனக்கு ரொம்ப, அது என்னை ரொம்ப தொடும். அவ்வளோ அன்பு காட்டுவாங்க. அவங்களுடைய பேச்சில், அணுகுமுறையில், பிரதிக்கிரியைகளில், கொடுக்கறதன் மூலம். கொடுக்கிறது என்பது ஒரு பகுதி தான், அது ஒரு சின்ன பகுதி தான், அது முக்கியமல்ல. பல விதங்களில் இன்னும் அன்பை காட்டலாம். அவருடைய அன்பு உபசரிப்பில், அந்த அன்பு பணிவிடை செய்வதில் நான் ரொம்ப தொடப்படுவேன்.
நான் அவ்வளவு பதிலுக்கு அன்பை அவங்க அளவுக்கு காட்டுறது இல்லை, ஆனால் அவ்வளோ அன்பு காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது, இப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர்களோட ஐக்கியம் கொள்ளும்போது என்னுடைய அன்பின் அளவும் கொஞ்சம் அதிகமாகுது. நான் சுபாவத்தின்படி அன்பு அதிகமாக வெளிப்படுத்துகிறவன் இல்லை, அன்பை சுத்தமாக வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவமே எனக்கு கிடையாது. ஆனால் என்னை விட அதிக அன்பானவர்களை பார்த்து நாம் அன்பை வெளிப்படுத்தணும் என்கிற ஏவுதலை பெற்றிருக்கிறேன். அந்த ஏவுதல் சபை கூடுதலில் கிடைக்குது. ஊழியக்காரரை மட்டும் பார்த்து அவருடைய செய்தியை மட்டும் கேட்பதற்காக அல்ல, அதுவும் முக்கியம்தான். இன்னும் அங்கே வரக்கூடிய 50 பேரோ 100 பேரோ 200 பேரோ 10 பேரோ சபை கூடுதலுக்கு எத்தனை பேர் வராங்களோ அதில் நிச்சயமாக நம்மை விட அதிக அன்பான ஆட்கள் இருப்பாங்க, ஒருத்தராவது இருப்பார். நாம் இன்னும் அன்பாக இருக்கணுன்ற ஏவுதலை பெறுகிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்னா, நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி நல்ல கிரியைகளை செய்யணும் என்று ஏவப்படுகிறோம். மற்றவங்க செய்கிற நற்கிரியைகளை பார்க்கும்போது சபையில் நற்கிரியைகள் செய்கிறவர்கள் உண்டு. ஒருவேளை அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, ஒருவேளை அவங்க பெரிய ஜெப வீரராக இருக்க மாட்டாங்க, ஒருவேளை அவங்க நல்லா பாடுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க, சபையில் முன்னால் வந்து நின்று ஏதோ ஒன்றை நிகழ்த்துகிறவர்களாக இருக்க மாட்டாங்க, ஒரு இசை கலைஞராகவோ வேறு ஏதோ ஒரு நிர்வாகியாகவோ ஏதோ ஒன்றாக இருக்க மாட்டாங்க, முன்னால் வந்து நின்று. ஆனால் நற்கிரியைகளை செய்வாங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு ஏவுதல் வரும், நாமும் நற்கிரியைகளை செய்யணும். நான் சின்ன வயதிலேயே 12 வயசுலேயே ரட்சிக்கப்பட்டேன். 13 வயசுலேயே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் தந்தார். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம். 13 வயசுல மேடைகளில் சில சமயங்களில் வாய்ப்பு கிடைக்கும்போது பிரசங்கித்தேன். இந்த நற்கிரியைகள் பக்கம் நான் ரொம்ப போகலை. ஊழியக்காரர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புனால அவங்களுக்கு சில உதவிகளை பணிவிடைகளை செய்திருக்கிறேனே தவிர, சபையில் சில பணிவிடைகளை செய்திருக்கிறேனே தவிர, நற்கிரியைகள் தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறது ஆரம்பத்தில் என் வாழ்க்கையில் காணப்படலை. ஆனால் அதுக்கப்புறம்தான் நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்ற ஏவுதல் சபை கூடுதலுக்கு போக போக நற்கிரியைகளை செய்கிறவர்களை பார்க்க பார்க்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நம்ம பணம் கொடுப்பது மட்டுமல்ல, நேரத்தை செலவிடுவது, சரீர உதவி, தார்மீக உதவி, நிறைய விஷயங்கள் இருக்குது நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்ற ஏவுதலை நான் பெற்றேன். அடிப்படையில் நான் போதிக்கிறவன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன், ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிற அந்த விஷயம்தான் என்னுடைய முக்கியமான பணியாக இருந்த போதிலும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிற ஏவுதல் சபை கூடுதலுக்கு போய் அல்லது மற்றவர்களோடு ஐக்கியம் கொண்டு பெற்றது தான். சபை கூடுதல் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. அப்படி தான் இருக்கணும். அங்கே போய் இதை தான் நம்ம பார்க்கணும். யார் ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அங்கே போய் யார் நிறைய நற்கிரியைகளை செய்கிறாங்கன்னு பார்த்து இவங்கள தான் கவனிக்கணும். அன்பில்லாத ஆட்களை போய் கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது. நற்கிரியை செய்யாத ஆட்களை போய் கவனிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மை விட அன்பானவர்கள், நம்மை விட நற்கிரியை செய்கிறவர்களை கவனித்து பார்த்து ஏவப்பட்டு அப்படித்தான் சபை கூடுதலிலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்.